ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்துட்டு நிலாவும் நிலாவோட அண்ணியும் ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திகாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போகிறாரு. போனதுமே வந்துட்டு பார்த்துடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறது. இது யாரோடா இது புதுசாக இருக்குது, அந்த பொண்ணு கூட இந்த பொண்ணு எதுக்கு பேசிகிட்ருக்கு, என்ன சம்மந்தமாக இருக்கும், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க அவங்க பேசுகிறத. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீ சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிடு சட்டப்படி, அப்போ தான் நீ அங்கேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். எனக்கு விருப்பம் இல்லாத பண்ண கல்யாணம் தானே இது, நிஜ கல்யாணம் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டதுமே இவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ இதுதான் விஷயமா, அந்த வீட்டில் எப்படா ஒரு பொண்ணு வந்து வாழுது எல்லா விஷயமும் தெரிஞ்சு அப்படின்னு நினச்சா இந்த பொண்ணு இப்படி தான் வந்து இருக்குதா, இதை வச்சுட்டு தான் இவனுங்க எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு வந்து வாழுது இல்லைன்ட்டு பீத்திக்கிட்டு திரியிறானுங்களா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு போயிட்டு நிலாக்கிட்டேயும் கேட்குறாங்க. அப்போ நீ அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ண வரலையா, இதுதான் விஷயமா, அப்படி இருந்துக்கிட்டு அவங்களுக்கோசம் நீ எதுக்கு இவ்வளோ வந்து வாதாடின, அவங்கள எதுக்கு கேஸ்லேருந்து வெளியே எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஹலோ, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க, என்னதான் இருந்தாலும் சேர் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வந்துட்டு அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியே எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லுவோம். இது ஒன்று போதுமே எனக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, அவனுங்க என்ன கெதியாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுமே என்னங்க சொல்கிறீங்க, இது உண்மைதானா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதான், நீ இதை நம்பி தான் ஆகணும், அவங்க வந்துட்டு பீத்திக்கிட்டு திரிஞ்சானுங்க இல்லையா, இப்போ இருக்க அவனுங்களுக்கு இந்த ஒரு விஷயம் போதும், நான் எப்படி கொளுத்தி போட்டு பற்ற வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அவனுங்களை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, ஏன் பொண்ணு கேட்குதா அவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோழனுடைய கார் டாக்ஸி ஓனர்கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. நடந்த விஷயத்த என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மைதானா, அந்த பொண்ணு வந்துட்டு அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வரலையா, நான் அப்போவே நினச்சேன், எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய வசதியான பொண்ணு மாதிரி தெரியுது, இந்த பொண்ணு இவனை எப்படி கல்யாணம் பண்ண வந்துருச்சு நான் நினச்சேன், இது உண்மையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு அவருமே சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு இருக்குது அவரோட அண்ணன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாஸோடைய நம்பர் வந்து கொடுக்குறாங்க. உடனே இவர் வந்து வாங்கிட்டதும் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணும் அந்த நிலா பொண்ணுக்கு அப்படின்னு கேட்கவும், நான் வந்துட்டு நிலாவோடைய அண்ணன், நிலா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு வந்து அவர் கேட்கவும், இந்த மாதிரி நான் அந்த சோளம் பையனுடைய அத்தை புருஷன் மாமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது உடனே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவர் கேட்கவும், உங்கள் பொண்ணு நல்லா எவ்வளோ படிச்சிருக்கு, நல்லா வசதியாட்டம் வீட்டு பொண்ணு, அப்படி இருந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு உங்கள் பொண்ணை எப்படி கொடுத்தீங்க, இங்கே வந்து அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு வந்து சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவரும் கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு ஆமாம் அப்படியாப்பட்ட கொலகார வீட்டில் நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணு கட்டி கொடுக்குவோன்னு கேட்கவும் அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவனுடைய அப்பா இருக்கார்ல அந்த நடேசன் பையன், அவன் வந்துட்டு அவனுடைய பொண்டாட்டியை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன், ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியாப்பட்ட கொலகார வீட்டில் நீங்கள் பொண்ணு கொடுத்துருக்கீங்க, இந்த ஊரில் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், என்னென்னு விஷயம்னு தெரியும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் இது இல்லை, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டில் உங்கள் பொண்ணை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு வந்து நம்மளுடைய கார்த்திகாவோட அப்பா சொன்னதுமே அவருக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவர் விஷயத்தை கேள்விப்பட்டதுமே வந்து அவருடைய அப்பா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிலாவோட அண்ணி வந்து கேட்டுடுறாங்க. அவங்க கேட்டதுமே யாராக இருக்கும், நிலா இப்படி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கினாலே இது உடனே நிலா கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே நிலாவோட அண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாருன்னு
என்னன்னு தெரியல நிலா, கால் பண்ணி உன் அண்ணாவுக்கு நீ அங்கே என்ன பண்ணுற, கஷ்டப்படுற, என்னென்ன பண்ணிக்கிற அப்டேட்டெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்பட்டுட்ருக்காங்க. நம்ம பேச்சை கேட்காத இந்த ஓடுகாலி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க, சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லவும் நிலாவுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், அவருடைய வேலையாக இருக்குமா அப்படின்னு வந்து நிலாவோட அண்ணி கேட்கவும், இருக்கலாம்க்கா, அவர் தான் என் மேலே கோவத்தில் இருந்தார். இந்த மாதிரி சேரன் அண்ணாவை அவங்க பொண்ணு வந்து விரும்புது, இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் என் பொண்ணை வந்துட்டு கெடுக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நான் தான் வெளியே கொண்டு வந்தேன். இதனால தான் அவர் என் மேலே கோவத்தில் இருந்தார். இந்த கோவத்தினால கூட என்னை பழி வாங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்துட்டு நிலாவோட அண்ணி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு சீக்கிரமாகவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு நிலா, நீ இப்போ அப்ளை பண்ணால் தான் 1 இயருக்கு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியும் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் 1 வருஷம் 6 மாதம் வந்து சேர்ந்துருக்கணும். அதுக்கப்புறமும் பிடிக்கலைனா தான் டிவோர்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீ வந்து அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நிலாவுமே சரி நீ நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கிறதெல்லாம் இல்லை, நீ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணு, உன் வேலைக்கு சர்டிஃபிகேட்டு என்ன தேவையோ நான் அப்ளை பண்ணுறேன், நான் வந்துட்டு உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு வந்து நிலாவோட அண்ணி சொன்னவும், உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலாவும் சரி அண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரபரப்பாக வந்து சோழன்கிட்ட வந்து போகிறாங்க. சோழன்கிட்ட போனதுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னங்க இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சோழன் கேட்கவும், சாப்பாடு எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷத்தில் சோழன் இருக்கிறாங்க. நிலா வந்துட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர மாதிரி தெரியுதா, நீங்கள் பேசின பொய்யெல்லாம் நான் நம்பி ஏமாந்தது போதும், இதுக்கு மேலேயும் நான் இருக்க மாட்டேன். வீடு பார்க்குறதுக்கு போனேன், அங்கேயும் வந்து நீங்கள் தான் வந்து கெடுத்து விட்டுருப்பீங்க. இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது, நான் தான் கூடிய சீக்கிரத்தில் போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்குங்க அதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், உடனே நிலா வந்துட்டு, நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணுங்கள், வக்கீல் ஏற்பாடு பண்ணி நம்ம 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லவும், சோழனுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்போ ஷாக்காகிறீங்க, இது போய் கல்யாணம் தானே, இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி, பெருசாகிறதுக்கு முன்னாடி, பல்லவன் முழுசாக என்னை நம்பி ஏமாறுறதுக்கு முன்னாடி நான் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு வேலை தேடி நான் வந்து போயிடுறேன். இப்போ அப்ளை பண்ணால் தான் எனக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். எப்படியும் அவங்க 1 இயர் சேர்ந்து இருக்க சொல்லுவாங்க, இப்போ அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கு வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கி வந்து நின்றுட்டுருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து நிலா கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு, இவங்க நம்ம கூட சேர்ந்து வாழ்வாங்கன்னு பார்த்தா இப்படி டிவோர்ஸ் கேட்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிட்ருக்காங்க மனசுக்குள்ளேயே. நிலா வந்து திரும்பவும் கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க, டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலா சொன்னோம். சரிங்க சரி, எப்படியும் இதுலேயும் இழுக்கடிச்சு ஏமாற்றலாம் நிலாவை அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் இதுலேயும் போய் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது, நீங்கள் உடனே வந்து ஒரு வக்கீலை பார்த்து சீக்கிரமாகவே ஏற்பாடு பண்ணுங்கள், நானும் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், சோழனா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நிலா வந்துட்டு சோழனும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்துட்டு நிலா சொன்ன மாதிரி டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இழுக்கடிக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.